இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ஸில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். தென் சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் ஃபார்மஸில் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பற்றி ஆல்ரெடி ஒரு 2 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. தென் கான்செப்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டிசீஸ்லேருந்து 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. தென் ஃபுட் இன் ரிலேஷன் டு நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்லேருந்து 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் இது 10 மார்க்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. தென் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் விட்டமின் டெஃபிஷியன்சி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் மால் நியூட்ரிஷன், அதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி, அதோட மால் நியூட்ரிஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போது பயோஸ்டாட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸ் கொஷின்லேருந்து நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகியிருந்திருக்கும். அதே மாதிரி சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் ஃபார்மஸிலே இவங்க கேட்டிருக்க மாடலில் கேட்பாங்களா அப்படின்னா அக்யூரேட்டாக இந்த இதில் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் எல்லா சாப்டர்ஸில் இருந்தும் எல்லா டாபிக்ஸ் எல்லா டிசீஸ்லேருந்தும் கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கான்செப்ட்னாச்சும் பார்த்துட்டு போங்க. தென் சோஷியல் அண்ட் சோஷியாலிட்டி அண்ட் ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் ஆன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், தென் அதில் வந்து 10 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. தென் பாவர்ட்டி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. தென் பாவர்ட்டினா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் பர்சனல் ஹைஜீன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அவாய்டபிள் ஹேபிட்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட் யூனிட்டில் 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் யூனிட் 2ல் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் வந்து இதிலேருந்து வந்து நம்மளுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா காலரா வந்து 5 மார்க்கில், தென் ஷாக்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து இது வந்து 2 ஆப்ஷனாக கொடுத்து இது வந்து ஒரு 10 மார்க்கில் ஏன்னு கேட்டிருக்காங்க. தென் சிக்கன் குனியா இதை பற்றி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. டெங்கு பற்றி 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் லிம்பாட்டிக் ஃபிலியாரிசிஸ் பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நிமோனியானா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அது 2-3 டைம் வந்து கேட்டிருக்காங்க. டயபெட்டிக்ஸ் மெலிட்டஸ் பற்றி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் கேன்சர் பற்றி 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் ட்ரக் அடிக்ஷன், ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸை பற்றி ஒரு டைம் வந்து 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து பேசிக்காக ஒரு கான்செப்டுவல் நாலேஜ் மாதிரி பார்த்துட்டு போங்க. தென் யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த்து, தென் டிசீஸ், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை பற்றி பேசிக்காக வந்து பார்த்துருப்போம். தென் வந்து ஒவ்வொரு டிசீஸ்க்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் இருக்குதுன்னு யூனிட் 2ல் வந்து பார்ப்போம். தென் யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது, அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 3ல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். இதில் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து 5 மார்க் 2 டைம் வந்து கேட்டிருக்காங்க. இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வலைன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் டிபியை பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் பற்றி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது இந்த யூனிட் 2வோட கண்டினியூவேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் பற்றி 5 மார்க்கில் 2 டைம் வந்து கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் ஆஃப் டிஃப்னஸ் பற்றி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ் பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் பற்றி 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. அதே யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு நேஷ்னல் ப்ரோக்ராம் பற்றி வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இது பார்ட் 2. இதில் வந்து மதர் அண்ட் சைல்டு வந்து ஹெல்த் பற்றி அதை வந்து 5 மார்க்கில் ஒரு டைமும் 2 மார்க்கில் 10 மார்க்கில் ஒரு டைமும் கேட்டிருக்காங்க. நேஷ்னல் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் பற்றி, தென் நேஷ்னல் டபோக்கியோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் பற்றி 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் நேஷ்னல் மலேரியா ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் வந்து இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ரோல் ஆஃப் WHO இன் நேஷ்னல் இந்தியன் நேஷ்னல் ப்ரோக்ராம் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. யூனிட் 5ல் பார்த்திங்கன்னா சோஷியல் ஹெல்த்தை பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க.
தென் பிஹெச்டி பற்றி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க 2 டைம். தென் நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் பற்றி 5 மார்க்கில் 2 டைம் வந்து கேட்டிருக்காங்க. தென் ட்ரக் டிபெண்டன்சினா என்ன, சோஷியல் ஹெல்த் சர்வீசஸ்னால் என்ன, ஹெல்த் கேர் எல்டருக்கு எப்படி வந்து ஹெல்த் கேர் கொடுக்கணும், பென்டாவேலண்ட் வேக்சின்னா என்னன்னு சொல்லி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, பாய் தமிழியன்ஸ். இது ஃபுல்லாக வந்து பேசிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான். ஃபுல்லாக வந்து கான்செப்ட் ஓரியன்ட் டீச்சிங்ஸ்லாம் வந்து ஃபர்தராக வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் தமிழியன்ஸ். அப்படியே நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தென் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அப்படியே ஒரு லைக் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. பாய் தமிழியன்ஸ்.